வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க போர் இருக்குல்ல, ஒரு பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட கடற்படை எல்லாமே வந்துட்டு எந்த கப்பலுமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இப்போ அங்க மாட்டிட்டு இருந்த ஒரு 70க்கும் மேலான கப்பல் என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா வந்து அங்க இருந்து மீட்டு போறதுக்காக ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அமெரிக்கா அந்த மாதிரி என்ன தரமான சம்பவங்களை வந்து பண்ணியிருக்காங்க, நாங்களும் இந்த ஆட்டத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இஸ்ரேல் வந்து லெபனானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானோட தலைநகரா வந்து இஸ்லாமாபாத் இருந்தாலும் கராச்சியோட நிலைமை வந்து இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அதுக்கு காரணம் என்ன, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் இருக்காருல்ல, அவர் வந்து ஓமனோட புதுசா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அதனால நமக்கு லாபமா நஷ்டமா, இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து தற்காலிகமா தான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு இடையிலேயே வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு நடுவுல அங்க 70க்கும் மேல நிறைய கப்பல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருந்து வெளியே வர முடியாம ரொம்பவே தவிச்சிருக்காங்க. சோ அங்க வந்து ஈரான் என்ன புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, இங்க உள்ள ஒரு கப்பல் வர்ற மாதிரி இருந்தா அதுக்கு வந்து சுங்க கட்டணம் வசூலிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ நாங்க தான் வந்து முடிவு பண்ணுவோம் எந்த கப்பல் வந்து இங்க உள்ள வரணும், எந்த கப்பல் உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. சோ இங்க 70க்கும் மேல கப்பல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து காப்பாத்துறதுக்காக யார் ஹெல்ப் பண்ணிருக்கா, அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை ஏத்திட்டு ஒரு கப்பல் போறதுக்காக தயாரா இருந்துச்சு. ஆனா ஈரான் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரதுனால அங்க இருந்து போக முடியாம ரொம்பவே தவிச்சிருக்காங்க. அந்த கப்பல்களுக்கு அமெரிக்கா வந்து உதவி பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி சாத்தியம், ஏன்னா ஈரானோட ரேடார்ல இருந்து அந்த கப்பல்கள்லாம் எப்படி வந்து கண்ணுக்கு தெரியாம போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. என்ன பண்ணிருக்காங்க, இந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பாண்டரை வந்து ஆஃப் பண்ண கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸாவே இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கப்பல் வந்து மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், அது எந்த இடத்துல இருக்கு, அந்த கப்பலோட நம்பர் என்ன, அந்த கப்பல் என்ன மாதிரியான ஆபத்துல இருக்கு, அது எந்த திசையில போகுது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த டிரான்ஸ்பாண்டர் வந்து ஆன்ல இருந்தா மட்டும்தான் மத்த கப்பல்களால வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அதை ஆஃப் பண்ணிட்டு தான் அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது வந்து தப்பான ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க மாட்டிருக்க கப்பல்கள் எல்லாம் காப்பாத்துறதுக்காக அமெரிக்கா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் 3 பேருக்குள்ள தானே போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அமெரிக்காவும் ஈரானும் மட்டும் மாத்தி மாத்தி சண்டை போடுறீங்களே, நானும் இந்த ஆட்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க, திரும்பவும் வந்து லெபனானை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லெபனான் இருக்க கூடாது, அது இருக்கடம் தெரியாம அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட பிரதமர் வந்து நெதன்யாகு வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, நெதன்யாகு அவங்க 2 பேரும் தான் ரொம்ப பெரிய தோஸ்தாச்சு, கால் பண்ணி இதுக்கப்புறமா நீ வந்துட்டு லெபனானை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உடனே நெதன்யாகுமே வந்துட்டு இதுக்கப்புறமா நான் லெபனானை அட்டாக் பண்ண போறதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் தான். இதனால இந்த இஸ்ரேல் லெபனான் அப்படிங்கிற அந்த அட்டாக் வந்து தற்காலிகம் கிடையாது, இதுக்கப்புறமா எப்பவுமே அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களோட பேச்செல்லாம் வந்து நம்ப முடியாது. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. இப்போதைக்கு இஸ்ரேல் வந்து லெபனானை அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எரிபொருள் தட்டுப்பாடுக்காக நீங்க வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரு தரமா எவ்வளவு மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா. நம்ம தலைவர் வடிவேலோட ஒரு சீன் இருக்கும், நீ வந்து இந்த பெட்டியை திறந்து பாரு, அது வந்து உனக்கு ஆபத்தான காலத்துல உதவுண்டா அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காரு, பிரதமர் மோடி வந்துட்டு ஓமனோட புதுசா ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டிருக்காரு. அதனால நமக்கு எவ்வளவு லாபமான விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா. அதாவது இந்தியாவும் ஓமனும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது வணிக ரீதியான ஒரு ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தத்தின் மூலமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்தியாவில இருந்து ஓமனுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ற பொருட்களுக்கெல்லாம் 0% வந்து இதுக்கப்புறமா வரியே கிடையாது. அதாவது 99.38% வரைக்குமே வந்துட்டு வரி எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிடா, இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருக்க இந்த டெக்ஸ்டைல்ஸ் கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்களா இருக்கட்டும் இல்ல விவசாயம் பண்றவங்களா இருக்கட்டும், முக்கியமா இப்ப நம்ம இந்தியாவில இருந்து ஓமனுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ற ஒட்டுமொத்த முட்டையில 98% வந்து நம்மளை நம்பிதான் வந்து ஓமன் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, இது மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதனால நிறைய மருத்துவ பொருட்களா இருக்கட்டும் இல்ல பொறியியல் சார்ந்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இல்ல ஆட்டோமொபைல்ஸ், கோல்டு, டைமண்ட்னு எல்லாத்துக்குமே இந்த வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இது வந்துட்டு நமக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஊர்ல இருக்க டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான ஐடி ரிலேட்டடான கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, இதோட பிரான்ச் எல்லாமே வந்து ஓமன்ல இருக்கும். இப்போ ஓமன்ல முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் நடக்கணும், அதுக்கு ரொம்ப நல்ல அறிவான ஒருத்தவங்க, நல்ல டேலண்டான ஒரு பர்சன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க
இங்க நம்ம இந்தியாவுல இருக்க முக்கியமான ஒரு ஆபீசர்ஸா இருக்கட்டும் இல்ல மேனேஜர் அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஓமனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 20% தான் வந்து இருந்தது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்துட்டு 50 பேர் வந்து இந்தியர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மோடி அவர்கள் வந்துட்டு சைலண்டா பல தரமான சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காரு. இந்த எரிபொருள் தட்டுப்பாடுக்காக அவர் ஒவ்வொரு நாடுகள் கூடயுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து முக்கியமான சில நடவடிக்கைகளுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அவர் வந்து நமக்கு வந்து எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கு, கேஸ் சிலிண்டரோட ரேட் எல்லாம் வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி அவர் எந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு, அதாவது வேலைனா இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியல. அவர் அந்த அளவுக்கு தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையுமே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள நடக்கிற இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறத பேச்சுவார்த்தை மூலமா முடிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு பங்கா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானோட தலைநகரா வேணா வந்து இஸ்லாமாபாத் இருக்கலாம், ஆனா அதுல முக்கியமான ஒரு பொருளாதார மையம் அப்படின்னா அது வந்து கராச்சி தான். அங்கதான் வந்து நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான துறைமுகம் எல்லாமே இருக்கு. ஆனா பாகிஸ்தானோட கராச்சியோட நிலைமை வந்து இப்ப ரொம்பவே மோசமா இருக்கு. நம்ம நாட்டோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கான தண்ணி வசதி கூட இல்ல, மின்சார வசதி இல்ல, கேஸ் இல்ல, சொல்ல போனா எதுவுமே இல்ல. அங்க வந்து மக்கள் வாழ்றதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசனா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு ஒரு 4 மணி இருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வடகிழக்கு கராச்சியோட நீரேற்று நிலையம் இருக்குல்ல அதோட கேபிளை யாரோ வந்து கட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப வந்துட்டு அங்க இருக்க மக்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாம வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்க ஒரு நிலைமையில தான் வந்துட்டு இப்போ கராச்சியோட நிலைமை இருக்கு. சோ இது சம்பந்தமா அடுத்து பாகிஸ்தான் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த போருக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட 70க்கும் மேலான கப்பல்களை வந்துட்டு சேஃபா கூட்டி வரதுக்கு அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் லெபனான் அட்டாக் வந்துட்டு நீ இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்ன பேச்சை கேட்டு உடனே அதை நிறுத்தின இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகுவை பத்தி உங்களோட கருத்து என்ன? நம்மளுடைய தேவைக்காகவும் நம்மளுடைய லாபத்துக்காகவும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஓமனோட போட்ட ஒப்பந்தத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.